ஒரு பெரும்பகுதியினரை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவதற்கான ஏற்பாடு. கிட்டத்தட்ட 8 கோடி பேர், 7 கோடியே சுற்றம் பேர் அதில் இருக்காங்க. ஆனால் இதுக்கு இடையில் ஜூலை 14ஆம் தேதி அன்று தேர்தல் கமிஷன் சொன்னதாக பல்வேறு பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, ஏராளமான பங்களாதேஷிலிருந்து வந்தவர்கள், மியன்மாரிலிருந்து வந்தவர்கள், நேபாளத்திலிருந்து வந்தவர்கள் இவர்களை கண்டுபிடித்திருப்பதற்காக சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஓகே, இவர் உள்ளூரில் பிறக்கலைங்கிறத சொல்கிறதுக்கு ஆவணம் இல்லை, அதனால் சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் நேபாளில் இருந்து வந்தவங்க அல்லது மியன்மார்லேருந்து வந்தவங்க அல்லது பங்களாதேஷிலேருந்து வந்தவங்க என்று சொல்லணும்னா அவங்ககிட்ட காங்கிரீட்டான ஆதாரம் இருக்கணும். மூன்றாவது விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் இந்த நாட்டினுடைய குடிமகன் என்பதற்கு ஒரே ஒரு டாக்குமெண்ட் என்று இன்று வரையிலும் இந்திய அரசாங்கத்தால் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் கொடுக்கப்படவே இல்லை. நீங்கள் பிரச்சனை என்னென்னா, இதுக்கு முன்னால் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், ஆதார் வச்சுருந்தா போதும் எல்லாமத்தையும் நீங்கள் பண்ணிடலாங்க. ஆனால் இப்போ ஆதாரை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆதார், ரேஷன் கார்டு, அதே போல் வாக்காளர் அடையாள அட்டை இவை இருந்தால் அதை ஏற்றுக்கொள்றதுல என்ன பிரச்சனை, அது 3 இருந்தால் அவங்கள வச்சுக்கலாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாக்காளர் பட்டியலில் வைத்துக்கொள்ளலாம் என்று சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு தேர்தல் ஆணையம் அதுக்கு உடன்பட்டு போகலை அப்படிங்கிறது தான் இதுவரை தெரியுது. ஆனால் இப்போ வரக்கூடிய செய்திகள் என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்லியிருக்க 11 ஆவணங்களில் இந்த டொமிசைல் சர்டிஃபிகேட், இருப்பிட சான்றிதழ் கேட்டு போனால் அதுக்கு ஆதாரமாக ஆதார் இருந்தால் போதும். ஸோ ஆதாரை வச்சு உருவாக்கப்படக்கூடிய ஒரு ஆவணத்தை அவங்க ஏற்றுப்பாங்களாம். ஆனால் ஆதாரை ஏற்றுக்க மாட்டோம், ரேஷன் கார்டை ஏற்றுக்க மாட்டோம், ஓட்டர் ஐடி ஏற்கனவே இதெல்லாம் பண்ணதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டினுடைய குடிமகனா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற பொறுப்பு யாரிடம் இருக்கிறது என்றால் உள்துறை அமைச்சகத்திடம் இருக்கிறது. இப்போ அது தேர்தல் கமிஷனுடைய வேலை இல்லை. அப்புறம் இது ரெண்டும் ஒருவேளை டாக்குமெண்ட்டு கொடுக்க முடியல, அதாவது ஜூலை 30ஆம் தேதிக்குள் இந்த அவங்க கொடுக்குற புதிய வாக்காளர் சேர்ப்பு படிவத்தை ஆன்லைனில் நீங்கள் சமர்ப்பிச்சிருவீங்க அல்லது நேரடியாக கொடுத்துருவீங்க. ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே அவங்க கேட்குற ஆவணங்களை கொடுக்கணும். ஆனால் ஆவணங்களை கொடுக்க முடியலன்னா 5 எலெக்ஷன் 6 எலெக்ஷனில் ஓட்டு போட்டவர் கூட இப்போ போட முடியாதுங்கிற நிலைமையை உருவாக்குறாங்க. இது என்ன விதமான இதுக்கு பின்னால் இருக்க சூழ்ச்சியை பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே அஸ்ஸாமில் அவங்க ஆட்சி பொறுப்பிலே எப்படி இருக்காங்கன்னா, சில பேருக்கு சந்தேகம் என்று அந்த வாக்காளர் சரிபார்ப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறவர்